செஞ்சிக்கோட்டை கிங்கி ஃபோர்ட் வரலாறு. செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி நகருக்கு அருகில் அமைந்துள்ள மிக பழமையான மற்றும் வலிமையான கோட்டைகளில் ஒன்று. அதன் இயற்கையான மலை அமைப்பும் பல அடுக்கு பாதுகாப்பு முறைகளும் காரணமாக இது கிழக்கின் திராய், ட்ராய் ஆஃப் தி ஈஸ்ட் என்று வரலாற்றாசிரியர்களால் குறிப்பிடப்படுகிறது. கோட்டையின் தொடக்க காலம். செஞ்சிக்கோட்டையின் ஆரம்ப கட்ட கட்டுமானம் சுமார் 9ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் தொடங்கியதாக கருதப்படுகிறது. பின்னர் பல அரச வம்சங்கள் கோட்டையை விரிவுபடுத்தி வலுப்படுத்தின. விஜயநகர பேரரசு காலம். 15, 16ஆம் நூற்றாண்டுகளில் விஜயநகர பேரரசின் ஆட்சியில் செஞ்சிக்கோட்டை மிகப்பெரிய இராணுவ கோட்டையாக வளர்ந்தது. அக்காலத்தில் கோட்டையின் மதில்கள், வாயில்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் பலப்படுத்தப்பட்டன. நாயக்கர்கள் மற்றும் மராத்தியர் காலம். விஜயநகர பேரரசுக்கு பிறகு செஞ்சி நாயக்கர்கள் கோட்டையை ஆட்சி செய்தனர். பின்னர் மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜி காலத்திலும் செஞ்சி கோட்டை முக்கியத்துவம் பெற்றது. சிவாஜியின் படைகள் செஞ்சியை கைப்பற்றி அதை ஒரு முக்கியமான இராணுவ தளமாக பயன்படுத்தின. முகலாயர் மற்றும் ஆங்கிலேயர் காலம். பின்னர் முகலாய படைகள் செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றின. அதன் பிறகு ஆற்காடு நவாப்கள் மற்றும் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிற்கும் கோட்டை சென்றது. கோட்டையின் சிறப்பு. செஞ்சிக்கோட்டை உண்மையில் 3 முக்கிய மலைக்கோட்டைகளைக் கொண்டது: ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சக்கிலிதுர்க். இவற்றைச் சுற்றி வலிமையான மதில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ராஜகிரி மலைப்பகுதியில் உள்ள கல்யாண மஹால், தானிய கிடங்குகள், கோவில், குதிரைப்படை அமைப்புகள் மற்றும் கோட்டையின் பாதுகாப்பு கட்டமைப்புகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. சுருக்கமாக, பல நூற்றாண்டுகளாக சோழர்கள், விஜயநகரர்கள், நாயக்கர்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள் உள்ளிட்ட பல ஆட்சியாளர்களைக் கண்ட செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டின் முக்கியமான வரலாற்றுச் சின்னங்களில் ஒன்றாக